என்கிட்ட அவ்வளோ வலிமை இருக்குது, நீ விஜய் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, என் வலிமை கம்மியாச்சுன்னு சில பேர் சொல்ல நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. திமுக தலைமைக்கு சொல்கிறாரு, என்கிட்ட இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஸ்டில் ஐ ஹாவ் அ ஸ்ட்ரென்த் அப்படின்றத காட்டுறாரு. அதுக்கான ஒரு கூட்டம் தான், நல்ல கூட்டம் தான், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு ஒரு அச்சம் இருக்குது, ஒரு 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 சின்ன ஒரு பயம் இருக்குது. அதை பயமாக எடுத்துக்கலாம், கருத்தாக எடுத்துக்கலாம், என்ன வேணாம்னு எடுத்துக்கலாம். தலித் இளைஞர்களுடைய ஓட்டு வங்கியை விஜய் குறி வைக்கிறாரு. அவர் குறி வைக்கலாம், அவர் ஒன்றும் குறி வைக்கல, இங்கெல்லாம் பண்ணணும்னு. விக்ரவன்லாம் முதல் கூட்டம் போட்டார். விஜயோட முதல் மாநாடுலேயே வந்து அவர் தெளிவாக சொன்னது, என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போ வரவேற்ற விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமா அவர்கள் இன்றைக்கு அதே பிஜேபி வந்து பி டீம் வந்து விஜய், பிஜேபியோட கொள்கையில வந்து சினிமா நட்சத்திரமா இருந்து அவர் ஏற்ற வந்திருக்கிறாருன்னு ஒரு வார்த்தையை சொல்றது அநாகரிகமா தெரியலீங்களா? அவர் விஜய் அட்டாக் பண்றத திமுக ரசிக்கிறது, திமுக விரும்புகிறது, திமுக மகிழ்ச்சி அடைகிறது. நாம பண்ண வேண்டிய வேலையை நம்ம தளபதி பண்றாரு. விஜய் நீங்க வந்து எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போஸ் வந்து உதயநிதி எதிர்க்கணும். பிஜேபி எதிர்க்கிறதுக்கு எங்கிட்ட சித்தாந்தம் இருக்கும் சொல்ற ராஜா மாதிரி எம்பி அவர்கள், ராஜா அவர்கள் மாதிரி வச்சிருக்கிறவங்க விஜய் எதிர்க்கிறதுக்கு இவங்கள மாதிரி ஆட்களை யூஸ் பண்றது பண்ணக்கூடாது. வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் சமகால நண்பரும் ஊடகவியலருமான திரு அருள்மொழிவர்மன் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. கூட்டணி கணக்குகளை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை, திமுக கூட இருக்கிறது நம்முடைய கொள்கை கூட்டணி, நம்முடைய கொள்கை கூட்டணிங்கிறது மதசார்பற்ற கூட்டணிக்காக நம்ம சொல்றோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். சீட்டு பேரத்தை நான் பார்த்துக்கிறேன், 8 இருக்கட்டும் 10 இருக்கட்டும், எவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். இது வந்து விடுதலை சிறுத்தைகள் நீங்க புரிஞ்சுக்கணும், மற்றவங்க எனக்கு நிறைய அட்வைஸ் பண்றாங்க, எனக்கு அட்வைஸ் யாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பேர வலிமையை கூட்டுறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பேர வலிமையை வந்து ஒரு கூட்டி தான் ஆகணும் இந்த முறை வந்து. ஏன் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, போன முறை 6 இடத்துல கேட்டாங்க, 4 ஜெயிச்சுட்டாங்க. இந்த முறை வந்து அந்த வலிமையை காட்டுறது தான் அந்த கூட்டமே. இந்த கூட்டம் வந்து இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா, என்கிட்ட அவ்வளவு வலிமை இருக்கு, நீ விஜய் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, என் வலிமை கம்மியாச்சுன்னு சில பேர் சொல்ல நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. திமுக தலைமைக்கு சொல்றாரு, என்கிட்ட இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஸ்டில் ஐ ஹாவ் அ ஸ்ட்ரென்த் அப்படின்றத காட்டுறாரு. அதுக்கான ஒரு கூட்டம் தான், நல்ல கூட்டம் தான், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்க சொல்ற மாதிரி தான் பேர வலிமையை வந்து கூட்டுறாரு. இன்னொன்னு, தன் கட்சி தொண்டர்களை சோர்வடையாம பார்த்துக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு திருமாவுக்கு இருக்கு. அவன் சோர்ந்துட்டானா, அவன் என்ன தலைவர் எதுவும் கேட்க மாட்டாரு போல் இருக்கு அப்படின்னு விட்டுட்டானா, அப்ப அவனை உற்சாகப்படுத்தணும்ல, அதுக்கான ஒரு ஸ்பீச்சா பாக்குறேன். இந்த ஸ்பீச்சோட இன்னொரு கருத்து என்னன்னா, நான் அந்த கருத்தை தான் நீங்க அடுத்து கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. விஜயை பத்தி அவர் பேசுனதுதான், விஜய் பத்தி மறைமுகமா பேசுறாரு. நடிகர் பின்னாடி எல்லாம் இளைஞர்கள் போயிருவாங்கன்னு சொல்றாங்க, அப்படிலாம் போவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுல 2 கண்ணோட்டம் இருக்கு. ஒண்ணு, அவர் மீது கூட்டணி விட்டு விலகி சென்று விஜயோட சேர்ந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் திமுகவினருக்கு இருக்குது. அந்த எண்ண ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நான் போக போறதில்லை, போக மாட்டேன் அப்படிங்கிறத முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இரண்டாவது எண்ணம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு அச்சம் இருக்கு, ஒரு 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 சின்ன ஒரு பயம் இருக்கு. அதை பயமா எடுத்துக்கலாம், கருத்தா எடுத்துக்கலாம், என்ன வேணாம்னு எடுத்துக்கலாம். தலித் இளைஞர்களுடைய ஓட்டு வங்கியை விஜய் குறி வைக்கிறாரு. அவர் குறி வைக்கலாம், அவர் ஒன்றும் குறி வைக்கல, இங்கெல்லாம் பண்ணணும்னு. விக்ரவன்லாம் முதல் கூட்டம் போட்டார். விக்கிரவாண்டி பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வன்னிய சமூக மக்கள், பறையர் சமூக மக்கள் அப்படின்னு நிறைய பேர் பறைய வாழக்கூடிய ஒரு பகுதி. இன்னொன்று, பொதுவாகவே விஜய் அவர்களுக்கு தலித் இளைஞருடைய ஓட் பேங்க் இருக்குன்ற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அதை நான் வந்து உறுதிப்படுத்த தரவுன்னு சொல்ல, ஒரு பர்செப்ஷன், ஒரு பார்வை, ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பர்ஸ்பெக்டிவை தொடர்ச்சியா எல்லாரும் பேசிட்டே இருக்கிறாங்க, அது நெரேட்டிவா செட் ஆகிட்டே இருக்குது. அப்ப அதை உடைக்க வேண்டிய, தகர்க்க வேண்டிய ஒரு கடமை, பொறுப்பு அவர் கட்சி சார்ந்து பார்க்க போனா அவருக்கு இருக்குது. ஸோ அதை அவர் பண்றாரு. எங்க விஜய் பக்கம் போயிடுவாங்களோ, அப்ப போக மாட்டாங்க, போகக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துறாரு. அப்படி வலியுறுத்துவதன் விதம் மூலமாக மட்டுமே நீங்க போக விடாம பண்ணிட முடியாதுல்ல, வேற என்ன எக்ஸ்ட்ரா நீங்க சேர்க்கணும், விஜயை வேற ஏதாவது சொல்லணும். ஸோ பிஜேபியோட பி டீம். இல்லை, அதுதான் என்னோட கேள்வியாக இருந்து நீங்கள் எனக்கு வந்துட்டீங்க. விஜயோட முதல் மாநாடுலேயே வந்து அவர் தெளிவாக சொன்னது, என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்போ வரவேற்ற விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமா அவர்கள் இன்றைக்கு அதே பிஜேபி வந்து பி டீம் வந்து விஜய், பிஜேபியோட கொள்கையில வந்து சினிமா நட்சத்திரமா இருந்து அவர் ஏற்ற வந்திருக்கிறாருங்கிற ஒரு வார்த்தையை சொல்றது அநாகரிகமா தெரியலீங்களா? அவரோட செயல்பாடே இல்லைன்னு ஒரு பக்கம் கருத்து இருக்கு. விஜய் செயல்பாடே இல்லைங்கிற மாதிரி அங்கதான் வரேன். திருமாவோட கருத்துக்கு காரணம் இருக்கு. நான் ஒரு கருத்தோட முழுமையா உடன்படலை.
எனக்கு விஜய் பிஜேபி பி டீமா இருப்பாருன்னு இப்போ வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது. நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. அவரும் கட்சி ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. செயல்பாடு இல்லைங்கிறது விமர்சனம். திருமாவளவன் போன்றவருடைய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சீங்கல்ல, உங்க கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. அரசியல் எதிரி யாரு? திமுக. அரசியல் எதிரியை எதிர்த்து தொடர்ச்சியா அறிக்கை விடுறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, போராட்டம் பண்றீங்க. சரி, சட்டமன்றத்தில் தானே நடத்துக்குது, நாங்க திமுக இருப்போம்லாம் சொல்றீங்க. பிஜேபி எதிர்த்து 10 அறிக்கை விட்டீங்கன்னா அந்த 10ல ஒரு 4 அறிக்கையாவது பிஜேபி எதிர்த்து விடுங்க. இப்ப பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. அப்போ விஜயோட மூவ்ஸ் அப்படிங்கிறது பிஜேபியை அடிக்காம வெறும் திமுக மட்டுமே. இப்போ சீமான் எடுத்துக்குவாங்களேன், சீமான் அவர்கள் மீது விமர்சனம் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த விமர்சனத்தை அவர் அப்பப்போ உடைச்சிருவாரு. இப்ப அண்மையில பாருங்க, பிஜேபிக்கு முருகனுக்கு என்னடா சம்பந்தம், நான் தான்டா முருகனோட பேரன் அப்படின்னு பிஜேபி அட்டாக் பண்றாரு. நீ எதுக்கு தமிழ்நாட்டுல வர, உன்னைய வேறு இருக்க நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. பாஜகவை மனிதகுல விரோதின்னு அடையாளப்படுத்துறாரு. அவர் ஒரு பக்கம் சாலை எடுத்து நிக்கிறாரு. விஜய் அந்த மாதிரி பேசியோ, பேசுறதை விட்டுருங்க சார், செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செயல்பாட்டுல இறங்கி பிஜேபியோட இந்த அஜெண்டாவை எதிர்த்து இவ்வளவு வீரியஸா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒர்க்கு தான், வக்பு பில் எதிர்த்து அவங்க மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. நல்ல விஷயம் தான். அப்போ அதிகமா பாஜக எதிர்க்கக்கூடிய துணி விஜய் கிட்ட இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் திருமாவளவனுக்கு இருக்கு. அப்ப அந்த எண்ணம் இருப்பதன் காரணமாக அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரு. இன்னொன்னு, அங்க அவர் சீமானே விமர்சனம் பண்ணாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கன்னடர் சொல்லி. ஆமா, ஐயா பெரியார் விமர்சனம் பண்றாரு, அம்பேத்கர் விமர்சனம் பண்ணாம இருக்கிறான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போறாரு. சீமானையும் விஜய் 2 பேரும் எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சீமானும் விஜய் 2 பேருமே ஏதோ ஒரு வகையில, அவங்க வேணும்டே பண்றாங்கன்னு சொல்லல, ஏதோ ஒரு வகையில விசிகா ஓட்டு வங்கி, தலித்துகளுடைய ஓட்டு வங்கியில கை வைக்கிறாங்க. பஞ்சமர் நில மீட்புங்கிறதுக்காக போராட்டம் பண்ணாரு திரும்ப அவரு சீமான். தொடர்ச்சியா இப்போ பனைமரம் ஏறி கல் இறக்கிட்டாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில, தலித்துகள் மத்தியில ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துதுதான். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விஜயும் அவருடைய ஸ்டார் பேஸை வச்சு வராரு. இவங்க 2 பேருமே பிஜேபியின் பி டீம் தான், இவங்க 2 பேருமே சனாதன சக்திகளுக்கு வலுக்கூட்டுறாங்கன்னு நிறுவ வேண்டிய தேவை திருமாவுக்கு இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் ரெண்டாவது, அது பெரிய டிபேட். ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்குட்டனைஸ் பண்ணணும், அது வேற. அவங்கள நீங்க எப்படி சொல்லிதானே நிராகரிக்க முடியும்? அவங்க பக்கம்லாம் போகாத, சீமான் பக்கம் போகாத, விஜய் பக்கம் போகாத, என் பக்கமே நில்லுன்னு சொல்றதுக்கான நீங்க ஏதாவது ஸ்ட்ராங் ப்ரூஃப் வச்சிருக்கணும்ல. அதுக்கு ஒரே காயின் பிஜேபியோட பி டீம் தான். அப்ப அந்த பிஜேபி பி டீம்ங்கிறத கையில் எடுக்கிறார். அது எடுபடுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா இப்போ இல்ல, ஏன் அந்த கேள்வி நான் வைக்கிறேன்னா, பொதுவா இங்க திமுகவை எதிர்த்து யார் பேசினாலும் அது பிஜேபியோட பி டீம். அது தப்பு சார். கமலஹாசன் அவர்கள் வரும்பொழுது அவர் பிஜேபியோட பி டீம். எந்த கட்சிக்கும் யாரும் பி டீமா இருக்க முடியாது சார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அவங்க தனிச்சு நிக்கிறாங்களோ, கூட்டணி நிக்கிறாங்களோ, அது அந்த கட்சியின் ஓட்டு, அவ்வளவுதான். நீங்க ஒருத்தர பிஜேபியின் பி டீம், அப்ப இவர் திமுக பி டீமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது விசிகாங்கிறது தனி கட்சி, திமுகங்கிறது தனி கட்சி. ஏன் அந்த இயக்கத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படிதான் நீங்க நீங்க அப்படி சொல்லிதான் சார் நீங்க வாக்கு கேட்க முடியும். இல்ல, இன்றைக்கு அப்படி ஒரு விஷயத்த அஇஅதிமுக சைட்ல இருந்து விசிகாவை இன்றைக்கு விமர்சித்தம் பண்ண கிடையாது. மற்ற இப்போ விஜய் அவர்களும் ஆகட்டும், தாவேகா சைட்ல இருந்து விசிகா விமர்சிக்கப்படுற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா யாரும் விசிகா விமர்சிக்கல. அவரே தான் சொல்லிக்கிறாரு, நான் கூட்டணி சூழல் மூலமா நான் அந்த மாதிரி சொல்லிக்கிறேன், தோழமை சுட்டல் அப்படிங்கிற வார்த்தை. பொதுவாக அவர் யாரும் பெருசா அட்டாக் பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா அவர் எல்லாரோடய ஒரு நட்புல இருக்கிற ஒரு எந்த கட்சியுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவர் மேல அந்த அட்டாக் வராது. ஆனா கம்யூனிஸ்டுகள் மேல வந்திருக்குது. கம்யூனிஸ்டுகள் மேல பல பத்திரிகையாளர்களே திமுகவின் தொங்கு சதைன்னு பேசியிருக்காங்க. ஆமா, திமுகவோட நிழல்ல இருந்து அடிவருடிகளா இருக்கிறீங்களேன்னு பேசியிருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் மணி உட்பட நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதை சொல்றாங்க தான். இவர் மேல அந்த விமர்சனம் வராது. ஆனா இவர் ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வேற வழி கிடையாது. நீங்க வேற எப்படி அட்டாக் பண்ணுவீங்க? விஜய் இப்ப நீங்க மயிலிருக்கால வருடி கொடுக்க முடியுமா? சீமான கட்டி பிடிச்சிக்க முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. சீமான் போய் நயினார மாமான்னு சொல்லி பர்த்டே விஷ் போட்டா கூட எல்லாம் பதவியேற்ற கூட ஐயோ பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க. எப்படி ஒரு கட்சி தலைவரை வாழ்த்து சொல்றதுக்காக அவரு மாமா அண்ணன் எல்லாரும் அவரு மாமான்னு சொல்லிட்டாரு. பிஜேபி பி டீம் சொல்லக்கூடிய போக்கலாமே இருக்குது. அது டிஃபரெண்ட். நான் திருமாவோட ஸ்டேட் எதுக்காக சொல்றேன்னா, இவங்க 2 பேருமே தலித் ஓட் பேங்க குறி வைக்கிறாங்க. சீமானும் குறி வைக்கிறாரு, விஜயும் குறி வைக்கிறாரு. தெரியாமலோ அதை பண்றாங்க. அப்ப அதை சரிப்படுத்த வேண்டிய, நெறிப்படுத்த வேண்டிய தேவை ஒரு தலைவராக திருமாவளவனுக்கு இருக்குது. அதனால அந்த ஸ்பீச்சை பேசுறாரு. ஆனா அது எடுபடுமாங்கிறது தெரியல. இன்னொன்னு, அவர் விஜய் அட்டாக் பண்றத திமுக ரசிக்கிறது.
திமுக விரும்புகிறது, திமுக மகிழ்ச்சி அடைகிறது. நாம பண்ண வேண்டிய வேலைய நம்ம தளபதி பண்றாரு. அவர் திராவிட இயக்கத்தை அவர் ஆதரிக்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்புகள் அவர் விமர்சிக்கல, நிராகரிக்கல. அப்போ அவர் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது திமுக விரும்புறது திருமாவளவனுக்கு மகிழ்ச்சி தான். அதே போன்று விஜய் இன்னொரு பக்கம் விமர்சிக்கிறது தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள். அதுவும் அவர்ட்ட இருந்து நம்ம சில வார்த்தைகளை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் நம்ம கடந்த வாரத்திலேயே சந்திச்சிருந்தோம். இப்பவும் அந்த வார்த்தையை சொல்றாரு. விஜய் என்ன பெரிய கொம்பனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அண்ணன் நொன்னங்கிற பேச்சுக்கெல்லாம் இங்க இடம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன வேல்முருகன் அவர்களுக்கு என்ன ஆச்சு? இல்ல அதான் எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் எப்பயுமே மக்கள் பிரச்சனைய பத்தி பேசுவாரு. அவர் ஒரு கட்சி ஒரு நார்மலா இப்பதான் வளர்ந்துட்டு வர கட்சியா இருந்தாலுமே கூட, தொடர்ச்சியா ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் சட்டமன்றத்துல குரல் கொடுக்கறது, ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. இப்ப அண்மை காலமா அவர் விஜயால ஒரு இடத்துல விஜய பத்தி பேசிட்டாரு சார். அதோட முடிஞ்சு போச்சு. அது இவங்களும் பதிலுக்கு பேசுனாங்க. அத்தோட ஆஃப் ஆயிருவாருன்னு நினைச்சேன் நானு. ஆனா இவ்வளவு தீவிரமா விஜயை ஏன் எதிர்க்கிறாருன்னு இப்ப நமக்கு சந்தேகம் எழுது. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு லைம்லைட்ல இருந்துகிட்டே இருக்கலாம். அவர் என்ன விஜய் திட்டிட்டாரா, எல்லா ஊடகங்களும் எடுத்து போடுவாங்க. அதை பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொன்று அவரால் அதை பொறுத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல. என்னைய போய் எப்பறம் ஒருத்தன் மன்னிப்பு கேட்க சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதற்கு அவர் ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவங்களெல்லாம் ஏன் கூட எடுத்துக்கிறாருன்னு தெரியல. ரஜினிகாந்தை விட நீ பெரிய கொம்பனான்னு அவர் ஏன் கேட்கிறாருன்னா, ரஜினிகாந்தை விட பெரிய கொம்பன் தான் விஜய். நானே சொல்றேன். ரஜினிகாந்தை விட விஜய் பெரிய கொம்பன் தான். ஏன் விஜய் பெரிய கொம்பன்னா, விஜயால இவ்வளவு மார்க்கெட் இருக்கு. விஜய் மூஞ்ச காமிச்சா அவ்வளவு மார்க்கெட் இருக்கு. நான் சினிமா துறையில சொல்றேன், நாட் இன் பாலிடிக்ஸ். சினிமா துறையில ரஜினியை விட விஜய் பெரிய கொம்பன் தான். அதனால எந்த மாற்று கருத்தும் இல்ல. சினிமா துறையில இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா இல்ல. அதனால அவர் கம்பேர் பண்றது வேஸ்ட். மற்ற யார் ஒப்பிட்டீங்கனாலும் விஜய் பெரிய கொம்பன் தான். அப்போ நீங்க அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. அவர் எந்த கான்டெக்ட்ல பேசுறாருன்னு எனக்கு புரியல. இந்த விவகாரத்துல ஒரு பாப்பா ஏதோ பேசிட்டாங்க. அது நீங்களும் எடுத்துக்கிட்டீங்க. முடிஞ்சு இது விட்டு கடந்து போகணும் சார். உங்களுக்கு வேற வேலைகள் இருக்கு சார். இல்ல அதுதான். அதாவது ஒரு சபாநாயகர், தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரை வைத்து பேசுறவர், அமைச்சரை வைத்து பேசிட்டு இருந்த திரு வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்கள் நடத்திய கல்வி விருது விழால பரிசு வாங்க வந்த ஒரு குழந்தைகளும் பெற்றோர்களும் பேசினதுக்கு எதிர்கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு தேவைப்படுதா? அந்த குழந்தை ஏதோ ஒரு தற்கூரின்னு சொல்லிடுச்சு. அது உடனே ஈவினிங் நான் தற்கூரியா, என்னுடைய வலைதளத்துல போட்டிருக்கேன், என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதை போய் பாரு, யார் தற்கொலைன்னு உனக்கு புரியும். இது என்னது இது? இல்ல நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை இந்த விஷயத்தை நான் பார்த்தேன். வருத்தத்தோட தான் பதிவு பண்றேன் இதை. ஆனால் வேல்முருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு முறை நாம் தமிழர் கட்சியில இருக்கிற இடுமாவனம் காத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. அவர் ஒரு விமர்சனம் பண்ண ஒரு பதிவு போடுறாரு சார். அந்த பதிவுக்கு அவருடைய கட்சி மேடையில பதில் சொன்னாரு. யாருக்கு பதில் சொல்றாரு? சீமானுக்கு பதில் சொல்லல. இவரும் கட்சியின் தலைவர், சீமான் கட்சியின் தலைவர். சீமான் கருத்துக்கு சீமான் அந்த கருத்தாவே சொல்லல. சீமான் அவர்கள் எந்த இடத்துலயுமே திரு வேல்முருகன் அவர்களை விமர்சனம் பண்ணி அவர் பாட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜய கூட எங்க விமர்சனம் பண்ணாருன்னா, தம்பி தமிழ் தேசியமா ஒரு கண்ணுன்னு சொல்றாரு, நான் ஒரு கண்ணு புண்ணுங்கிறேன், வேலைக்காக தம்பி நீ கிளம்புன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. கொள்கை ரீதியா செட் ஆகல, விழுந்து டேரக்டா இப்போ நீ என் கூட சரண இதெல்லாம் இருக்கணும், இல்லையா நீ போயிருப்பான வேலையை பார்த்து முடிஞ்சு போச்சு. இப்போ வேல்முருகன் அவர்களுக்கும் விஜய்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. விஜய் வேல்முருகன் சந்திச்சு பேசவும் இல்லை, இவரும் அவர் சந்திச்சு பேசல. 2 பேருக்குள்ள என்ன வாய்க்கா தகராறுமே கிடையாது. ஆனா இவ்வளவு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, இடும்பாவனம் கார்த்திக் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர். அவரை எதிர்த்து கருத்தை தன் கட்சியின் மேடையில பதிவு பண்றது ஒரு கட்சியின் தலைவர். இது எப்படி இருக்கு? அந்த கட்சியில் இருக்கிற வேற யாராவது ஒருத்தர் கார்த்திக் எதிர்த்து பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது, 2 பொறுப்பாளர் சண்டை போட்டுக்கிறாங்க. பட் இவரே பதில் சொல்றாரு. அப்ப நான் யோசிச்சேன், என்னடா இது, இவரு ஒரு கட்சியின் தலைவர், மக்களை லட்சக்கணக்கான மக்களை பாக்குறாரு, பேசுறாரு. இவர் ஏன் அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்கிறாரோ, டக்குன்னு அஃபெண்ட் ஆகுறாரோன்னு ஒண்ணு தோணுது. ஆனா ஒரு தலைவருக்கு அது தேவையே கிடையாது. ஒரு தலைவர் வெளியில வந்துட்டாருனாலே, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். விமர்சனம் பண்றவன் சின்ன பையனா, அஞ்சாங்குஞ்சானா, இல்ல சில விமர்சனம் பண்றவன் பெரியவரானா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அது பார்க்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு கிடையாது சார். இல்ல இதுல இன்னொரு பக்கமும் சொல்றது, வடமண்டலத்திலேயோ மத்திய மண்டலத்திலையுமே விஜய் அவர்கள் பெரும்பகுதியான வாக்குகளை பிரிக்க இருக்கிறாரு. பாமக மற்றும் விசிகோட வாக்குகளை பிரிக்க இருக்காருங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பண்ருட்டியும் வடக்க சம்பந்தப்பட்ட மண்டலம் தான். ஒருவேளை அவரோட தொகுதியில இருக்கிற விஷயங்களை பார்த்து அவர் அதனால மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரா? விஜயால எல்லாரும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. விஜயோட வாக்கு, விஜய் இந்த வாக்கு வங்கி எல்லாம் பிரிக்க போறாருங்கிற ஒரு நரேட்டிவ், ஒரு கருத்து பரப்பப்பட்ட உடனே எல்லாரும் மன உளைச்சல் ஆளாயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அந்த பகுதிக்கு விஜயோட கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு
ஒரு கட்சியின் ஒரு முக்கியமான தமிழ்நாடு ஒரு கட்சி தவிர்க்க கட்சியினுடைய சில தளபதிகள் ஃபோன் பண்ணி என்னங்க எப்படி இருக்குன்னு கேட்டது, எங்க உங்க வாக்கு வங்கி தாங்க உடைக்கிறாருன்னு உடனே அவங்களாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. கட்சியோட பேர் சொல்ல விரும்பல. அப்ப இந்த மாதிரி பல பேர் வந்து அப்செட் ஆயிருக்கிறாங்க. ஆனா தன் வாக்கு வங்கி உடைகிறது அப்படிங்கிறதுக்காக வேலுமணி பேசுற மாதிரி தெரியல. அப்படின்னு தெரியல. அவர் அதெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியல. ஆனா திமுகவோட அஜெண்டாவா இருக்க வாய்ப்பு இருக்கும். திமுக சொல்லி பேசுறாரா அப்படின்னா அந்த அளவுக்கு போக மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அப்படியான ஒரு அப்படிலாம் தான் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சார் ரொம்ப ஈஸியா. நான் ஓப்பனா சொல்றேன். ஒருத்தர் திமுக சொல்லி தான் பேசுறா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப காங்கிரஸ் ஏதாவது பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா வேல்முருகன் வந்து அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சிருக்கிற ஒரு மனிதர் கிடையாது. அவர் அப்படி வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, வேல்முருகனுடைய பேச்சை வந்து நீங்க வேற மாதிரி பார்க்கலாம். அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. இப்போ பெண் பிள்ளைங்களை இந்த மாதிரி தோல் மேல கைப்படுறது பேசிட்டாரா, அதை ஒரு தப்பான ஒரு புரிதல் எடுத்துக்கிட்டாரா, கடந்து போயிருங்கன்ற 2 பேருமே இந்த கடந்து போயிருவோம் நேரம். விஜய் கட்சியை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து வேல்முருகனுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க நீங்க. இல்ல விஜய் கட்சியில இருக்கிற பெரிய ஆளுக்கு யாருமே விஜய் கட்சியில யாருமே பேசல. விருதுல விஜய் கட்சியில பேசினதே நிர்மல்குமார் மட்டும் தான் பேசினாரு. ஆமா. உங்களுக்கு வேலுமுருகன் எதற்கு தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கடந்து போகணும். இவர் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இது இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு. இவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு. இவர் வருவாரா? அவர் இந்த பத்தி பேசணும்னு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் பேசலாம், பண்ணலாம். எவ்வளவு வேலை இருக்கு. விஜயை பத்தி பேசுறது, கல்வி விருதை பத்தி பேசுறதெல்லாம் உண்மையிலேயே சொசைட்டிக்கும் டைம் வேஸ்ட், அண்ணன் வேலுமுருகனுக்கும் டைம் வேஸ்ட், விஜய் கட்சிக்கும் டைம் வேஸ்ட். இதுக்கு இறுதியா ஒரு கேள்வி. விஜய் பற்றிய ஒரு விமர்சனம் வந்து கண்டினியூஸா திமுக கூட்டணி சார்போ திமுக சார்போ வந்துட்டே இருக்கு. சில ஊடகவியலாளர்களும் பேசி கொண்டே இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் சத்யராஜ் மகள் அவர்கள் இப்போ சமீபத்தில் திமுக இணைஞ்சிருந்தாங்க. அப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அண்ணன் சொல்லி மரியாதையெல்லாம் பேசுறாங்க. அதை பேசிட்டு திமுக நிறைய நல்ல விஷயங்களை செய்யுது, நீங்க எங்க கூட நின்று நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும், உங்க கட்சியிலேருந்து வெளியே போன பொண்ணுக்கு எதிராக வந்து உங்க கட்சி ஆட்களே வந்து பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. ஏன் பெண்கள் மூலமான ஒரு அட்டாக்கு திமுக தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க? இல்ல ஏன்னா பெண்கள் மத்தியில விஜய்க்கு வந்து ஒரு பெருத்த வரவேற்பு இருக்கு சார். நம்ம அதை வந்து அது ஒத்துக்கிட்டா என்னன்னா ரசிகர்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு இருக்கிறாங்க. அதுல பெரும்பாலான இளம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது பெண்களும் ஒரு பகுதி தான். ஒரு வீட்லயே இருக்கிறவங்கள நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு தோற்றம் வந்து விஜய்க்கு இருக்கிறதுனால அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அண்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க, அண்ணாவா அப்பாவா உயிரா அப்படின்லாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன பொண்ணோட ஸ்பீச்னு கடந்து போயிட மாட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒருத்தர் மேல எவ்வளவு லவ் இருந்தா, ஒரு பாசம் இருந்தா, ஒரு அன்பு இருந்தா அதை பேசும். அது அவர் வந்து அவ்வளவு ஈர்த்திருக்கிறாரு அப்படின்னும் போது அது எல்லா பிள்ளைங்களுக்கும் அதை போய் ரீச் அவுட் ஆகும். அப்ப அந்த இடத்த வந்து விஜய் பிடிக்கிறாருன்னா விஜய் நீங்க எப்படி அட்டாக் பண்ணுவீங்க? ஒரு பெண்களை வச்சு தான் அட்டாக் பண்ணணும். அவ்வளோ ஒரு பெண் வச்சு தான் பேசி ஆகணும். எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, நீங்களாம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சித்ராஜ் மகள், அவங்க பேரு மறந்துட்டேன் நானு. அவங்க ஏறின முதல் மேடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த மேடையை நான் வந்து பார்த்தேன். வடசென்னையில நான் அதை கவர் பண்ணேன். அந்த மேடையில் அவங்க பேசும்போது எங்க தலைவர் ஒன்றும் உதயநிதி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், கேரவன்ல உட்காந்துட்டு அரசியல் பண்றவர் கிடையாது. சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ஃப்ரெண்டோட போறீங்களே, அப்படியா போறாரு அப்படின்னு கேட்டார். இது எந்த வகையிலான நாகரீகத்தை சேர்ந்தது? ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு பயணத்தை பொது வழியில குறிப்பிட்டு மிக கொச்சையான முறையில நீங்க பேசியிருக்கிறீங்க. அது உங்களுடைய முதல் மேடை. இப்போ கடைசியா இப்போ 2வது தடவை பேசுறாங்களா, அது நல்லா டிவி போட்டு நல்லா கேமரா லைட்லாம் செட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச இந்த இது பேசுவாங்களே, பேசும்போது என்ன வைப்பாங்க, ஸ்லைடிங்கோட அது மாதிரி ஸ்லைடு வச்சு வார்த்தை பழை இல்லாமல் நிறைய கட்டு இருக்குது. எடிட்டர் சரி கிடையாது. அந்த கட்டெல்லாம் இல்லாம பேசியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியும். நிறைய கட்டு இருக்குது. அப்போ பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க்லாம் பண்ணி தப்பா பேசிடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது, ரெட்டத்தில் பேசிடக்கூடாது, அதெல்லாம் பண்ணி பேசியிருக்காங்க. அது எடுபடாது சார். ஏன்னா விஜய் நீங்க வந்து எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போஸ் வந்து உதயநிதி எதிர்க்கணும். பிஜேபி எதிர்க்கிறதுக்கு எங்கிட்ட சித்தாந்தம் இருக்கும் சொல்ற ராஜா மாதிரி எம்பி அவர்கள், ராஜா அவர்கள் மாதிரி வச்சிருக்கிறவங்க விஜய் எதிர்க்கிறதுக்கு இவங்கள மாதிரி ஆட்களை யூஸ் பண்றது பண்ணக்கூடாது. முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா விஜயை கண்டுக்க கூடாது. நீங்க கண்டுக்கிறீங்கன்னா உங்களை ஏதோ பத்திரத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறான்னு அர்த்தம். விஜய் இப்போ விஜயை பத்தி ஒரு கட்சி பேசாமல இருக்கிறாங்கன்னா, ஒண்ணு அந்த கட்சி வந்து டம்மி கட்சியா இருக்கணும், இல்லைன்னா அந்த கட்சிக்கு விஜயால பாதிப்பு இல்லாம இருக்கணும். இதான் ஒன்னதான் இருக்கணும். நிறைய பேர் விஜய் பத்தி சில பேர்லாம் இப்போ பிஜேபியில் விஜய் பத்தி பேசியிருக்காங்களா பார்த்தீங்க, தொடர்ச்சியா பேச மாட்டாங்க, கீழே கிட்ட பதில் சொல்லுவாங்க.
இன்னைக்கு சீமான் பேசிட்டு இருக்கிறாரா பாத்தீங்களா? கேட்டா பதில் சொல்லுவாரு விஜயை பத்தி, நல்லா பேசவே மாட்டாரு. அப்படி இருந்துட்டு போங்க, திமுகவுக்கு விஜய் பத்தி இவ்வளவு பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்போ விஜய் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. விஜய் வந்து திமுகவை டிஸ்டர்ப் பண்றாரு அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்கள் பேசும்போது நமக்கு தெரியுது. ஆனா அது தேவையே இல்லை. அது விஜய், அது வந்து திமுகவுக்கு செட்பேக் தான் ஆகும். ஓ, விஜய் இவங்க பெரிய ஆளா நினைக்கிறாங்க போல் இருக்குப்பா, அப்போ விஜய் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றாரு போல் இருக்குப்பான்னு சும்மா இருக்கிற தொண்டர்களை ஊதி கட்ட ஆண்டிங்கிற மாதிரி சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்யராஜ் மகள் பேசுறது வந்து செட்பேக் தான். மிக்க நன்றி, உங்கள் நேரத்தையும் கருத்தையும் மிக்க நன்றி சார். பார்த்தீங்க.